நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்னடி தனியா உட்காந்துட்டு இருக்க? நான் என்ன தனியா உட்காந்து என்ஜாய் பண்ண அவன மாதிரி லவ்வா பண்ணிட்டு இருக்கேன். நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். பாரு எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு. ச்சே. என்னடி நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு எழுதிட்டே இருக்க. உன்கிட்ட தான் பேசுறேன். சொல்லு, கேட்டுட்டு தான் இருக்கேன். வெளியில தான் அவ்வளவு பிரச்சனைன்னு பார்த்தா கேம்பஸ் ஸ்கூல்லயும் அவ்வளவு பிரச்சனை. இப்போ உனக்கு என்னதாமா பிரச்சனை? ஓ, உனக்கு தெரியாதுல்ல? சொல்லு சொல்லு. ஃபீஸ் கட்டாதவங்க எல்லாம் முதல் நாள் கூட பார்க்காம கிளாஸுக்கு வெளில நிக்க வச்சிருக்காங்க. ஓகே. ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறமா உள்ள வந்தா போதுமா? இதெல்லாம் பாவமா தெரியல? நம்ம வேணா ஒரு ஐடியா பண்ணலாமா? என்ன? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிரின்சிபல்ட்ட போய் பேசலாமா? பிரின்சிபால்ட்ட நீயும் நானும்? ஆமாண்டி. செருப்படி தான் கிடைக்கும். உட்கார பேசாம. சரி, பிரின்சிபல் கிட்ட தான் வேண்டாம். சரி, இன்னொரு பெஸ்ட் ஐடியா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு, அங்க போய் நம்ம ரெண்டு பேரும் கலந்துக்கலாம். அவங்கள சப்போர்ட் பண்ணலாம். நீ ஸ்ட்ரைக்ல கலந்துக்க போறியா, சிவா கூட கலந்துக்க போறியான்னு நல்லா தெரியும். நீ மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முதல்ல உதவி பண்ண, அப்புறம் மத்தவங்களுக்கு பண்ணலாம். வேற வழி இல்ல, சரண்டர் ஆயிட வேண்டியதான். சிவாடி சீப்ப அவனும் மூஞ்சியும். ஏ லூசு, விளையாடு தானே சொன்னேன், கோச்சுக்கிட்டியா? உனது தானே, சரி ஓகே. அவன் கண்ணும் அவன் நடையும் அப்படியே சூரிய மாதிரியே இருப்பான்டி. மறுபடியும் கோச்சுக்கிட்டியா? அவன் உதடு இருக்கே. ஏய் நிறுத்து, போதும், அவ்வளவுதான். இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அவன் அழகா இருக்கான்னு சொன்னாலும் கோச்சுக்கிற, அசிங்கமா இருக்கான்னு சொன்னாலும் கோச்சுக்கிற. இப்போ உனக்கு என்ன தாண்டி சொல்லணும்? அவன் அழகா இருந்தாலும் அசிங்கமா இருந்தாலும் நான் மட்டும்தான் சொல்லணும், வேற யாருமே சொல்லக்கூடாது. ஓஹோ, சரி சரி. உனக்கு இப்ப முத்தி போச்சு, இப்படிதான் பேச சொல்லும். ஏ வாடி, நம்மளும் போய் ஸ்ட்ரைக்ல கலந்துக்கலாம். நீ வேணா போ, நான் வரல. ஒரு 10 நிமிஷம் அங்க இருந்துட்டு வந்துடலாம். எப்பவுமே நம்ம போனா சிவா லொடுக்குன்னு ஓடி போயிடுவான்ல. ஆனா இந்த தடவை ஓடி போக முடியாது, பிகாஸ் அங்க ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த பாரு, நீ போய் அவன் பக்கத்துல நில்ல, இல்ல தலைமையில ஏறி நில்லு. நான் வரல. ப்ளீஸ் டி. ஏற்கனவே நம்ம வாண்டட் லிஸ்ட்ல இருக்கோம். ஆல்ரெடி ஜென்ஸ் டாய்லெட்ல மாட்டி பிரச்சனையாச்சு. இதுவும் பிரச்சனையாச்சுன்னா செமஸ்டர் எதுவுமே எழுத முடியாது. நீ போறதுனா போ, நான் வரல. ப்ளீஸ் டி, வாடி, நான் போய் அவன் பக்கத்துல நின்னுப்பேன்ல. இங்க பாரு, நீ அவ லவ்வரு, இதெல்லாம் தாங்கலாம். பட் நான் ரோட்ல பண்ணிக்க முடியும். எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் கேண்டீன் போறேன். வந்தனா ஓசில ஒரு ஜூஸ் வாங்கி தரேன். வரதுனா வா, நான் கிளம்புறேன். பாய். ஏய் மஞ்சு, நில்றி, எங்கடி போற? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இங்க பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் மேடம். ஓ அங்கேயா? அங்க கிளாஸுக்கு போகாதீங்க மேடம், ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரைக்கா? ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். ஓகே. போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். ஏய் ஜீவா, நிறுத்துடா. ஏய் ஜீவா, ஸ்டாப். ஹலோ ஹலோ, அவங்க பிரின்சிபல் சொல்லியே நிப்பாட்டல, நீங்க சொல்லியே நிறுத்த நீ போறாங்க. யாரு? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா? ஆமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த காலேஜ் ப்ரொஃபசர். ப்ரொஃபஸரா? உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. ஏங்க அதுக்குன்னு நான் ப்ரொஃபசர்னு நெத்தியில பச்சை குதிரை சுத்த சொல்றீங்க? இப்படி என்கிட்ட நின்னு வெட்டியா பேசுறதுக்கு ப்ரொஃபசர் சொல்றீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் ஸ்ட்ரைக் நிறுத்தலாம்ல. பிரின்சிபல் வந்து பேசும்போதே கலாய்ச்சி அமிச்சிட்டாங்க, இதுல நான் வேற போணுமா? ஓ, உங்களை கலாய்ச்சி அமிச்சிட்டாங்கன்ற கான்ல பேசிட்டீங்களா? என்ன திமிரா? இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த 2 பசங்க தான். அந்த 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அவங்க சொல்லி திருந்த மாட்டாங்க, பட்டாதான் திருந்துவாங்க. இன்னும் 3 வருஷம் இங்கதானே படிக்கணும். அந்த 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். அந்த 2 பேர்ல ஒருத்தன் பரவாயில்ல, இன்னொருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை நான் டிசி கொடுத்து கண்டிப்பா வெளியில அனுப்புறேன். அதுவும் இல்லாம அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க, அவனும் அவன் கண்ணு. இப்ப நீங்க யாரை திட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதோ பனைமரத்துல பாதி ஹைட் இருக்கான் பாத்தீங்களா, அவனை தான் சொன்னேன்.
இன்னும் எதுக்கு தான் இவனை எல்லாம் காலேஜுக்கு அனுப்புறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அதுக்கு 4 மாடு வாங்கி மேய விட்டுருக்கலாம். இவனுக்கு பாக்கெட் மணி சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்து இவனுக்கு சாப்பாடும் போட்டு காலேஜ் போய் ஸ்ட்ரைக் பண்ணுன்னு சொல்றாங்க பாரு. இவனை சொல்லி குத்தம் இல்லைங்க, அவன் ஃபேமிலியே தூக்கி ஜெயில போடணும். போதும் போதும். ஏங்க இப்பதான் ஒரு ஃப்ளோல திட்டிட்டு இருக்கேன், ஏங்க நீ பாட்டுறீங்க? ஆமா, எவனோ ஒருத்தனை திட்டுனதுக்கு நீங்க ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? அவன் எவனோ ஒருத்தன் இல்ல, அவன் என் தம்பி ஜீவா. பிரதரா? அவனை திட்டது மட்டும் இல்லாம என் ஃபேமிலியை வர தூக்கி ஜெயில போடுவீங்களா? நீங்க என்ன இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா இல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரா? நான் யார சொல்றேன்னு நினைச்சீங்க? அங்க ஹைட்டா ஹேண்ட்ஸமா இருக்கானே அவனே இல்ல, அங்க பக்கத்துல குள்ளமா சுமாரா ஒருத்தர் இருக்கான்ல அவனத்தான். உங்க தம்பி எல்லாம் பத்தி நான் அப்படி சொல்லுவேனா? உங்க ஃபேமிலியை தூக்கி ஜெயில போட முடியுமா? அடப்பாவி, அண்ணிய மாதிரி ஒரு நிமிஷத்துல மாறிட்டானே. சாரிங்க, கிளாஸ் டைம் ஆச்சு, அப்புறமா மீட் பண்ணுவோம். இறுதி வரை போராடுவோம். பை. போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை இங்க வாடா, டேய் எங்கடா போறா? இங்க வான்னு சொல்றல. கலந்துக்க. போராடுவோம் போராடுவோம். அடிச்சி டேய் இல்லடா. நீ பாட்டு சொல்லாம கொள்ளாம வர. சொல்றல. எங்க தான் இங்க கூட்டி வா. போயிட்டு இருக்க நீ? காலேஜுக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க? காலேஜ் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா இப்படிதான் நின்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருப்பியா? ஃபீஸ் கட்டியா? ஃபீஸ் கட்டனால தான் ஸ்ட்ரைக்கே நடந்துட்டு இருக்குது. அப்ப ஃபீஸ் கொடுத்த காசை என்னடா பண்ண? கட்டிட்டேன், பாதி கட்டிட்டேன், மீதி கட்டுறதுக்குள்ள என்ன வெளியே அனுப்பிச்சாங்களா? ஆனா பாத்தியா பசங்க எனக்காக என்னமா போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் கிழிச்சாங்க. ப்ரொஃபசர்ஸ்லாம் மேல எவ்வளவு காண்டா இருக்காங்க தெரியுமா? ப்ரொஃபஸரா? அதுக்குள்ள நீ எந்த ப்ரொஃபஸரை போய் பார்த்த? நான் உன்ன பார்க்கல. உன்ன பார்க்குற வழியில யாரோ ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாரு. அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன ஏஜ் ஒரு 40 above இருக்குமா? சீ இல்ல, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்தாரு. எவனோ நான் இல்லாத நேரத்துல எங்க அக்கா கிட்ட தப்பா நடக்க பார்த்திருக்கான். கல்யாணம் ஆச்சா பாத்தியா? ஆமா பார்த்தேன். கழுத்துல தாலி கட்டியிருந்தாரு. அக்கா பாத்தியா? இப்ப மரியாதையா இந்த சைக்கிள் கேன்சல் பண்ணிட்டு கிளாஸுக்கு போல. நானே உன பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். பிரின்சிபல்ட்ட பேச போறியா? பிரின்சிபலே என்னை பத்தி கரஸ்பாண்டன்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அது என்ன சாப்பாடா? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஸ்கூலோட சாப்பாடு கொண்டு வரது நிறுத்தி இருக்கணும். ஆனா நீ என்ன காலேஜுக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிற? அடிச்சி படிக்கிற பையன் சாப்பாடு கொண்டு வந்தா ஓவரா தான் பேச. இரு அம்மா கிட்டே போய் சொல்றேன். அம்மா கிட்டயா? ஏய் வெளியில அப்படியே சாப்பிட்டு போயிடாத, அப்படி வச்சுட்டு போ. டேய் போடா. அக்கா ஒரு 50 ரூபா இருக்குது. அக்கா போயிட்டியா? போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போராடுவோம் போராடுவோம் என்ன பண்ணலாம்? இறுதி வரை போராடுவோம். இவன் கிட்ட எப்படி போய் பேசுறது? இவங்க அக்கா வேற போயிட்டாங்க. இறுதி வரை போராடுவோம். என்னடா பண்ற? போராடுவோம் போராடுவோம். உங்க பசங்க உயிரை கொடுத்து போராடி நிக்கிறானுங்க, இங்க நின்னு வேடிக்கை பாத்துங்கற. போடா. என்ன ஃபீஸ் கட்டியா? அதான் போடா. ஃபீஸ் கட்டலனா இங்க நிக்க கூடாது. கூட்டமா இருந்தாதான் நாளைக்கு உன் பிரச்சனையா இருந்தா கூட பிரின்சிபல் கண்ணுல விரல் விட்டாட முடியும். போய் நில்லு போ. உன்னதான்டா சொல்லி நிக்கிறேன். போடா போடா. ஐயோ காதுக்குது ஆஃப் ஆயிடுச்சோ. பசுபதி டீச்சரை வச்சிருக்காண்டாய் வச்சிருக்காண்டாய் வச்சிருக்காண்டாய். நாடா கேக்கலையா? உன் பேர் என்ன? பாரா பேசுடா. உன் பேர் என்னன்னு சொல்லு. இப்ப நான் பேரை தெரிஞ்சு நீ வெளியே பேனரா வைக்க போற. போய் சைக்கிள் கலந்துக்கடா. போடா. ஸ்ட்ரைக்கா இது? இறுதி வரை போராடுவோம். சும்மா போர் அடிச்சுது, அதான் பசங்களை வச்சு சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான்லாம் உண்மையாலுமே ஸ்ட்ரைக் பண்ணேன்னு வச்சுக்கோ, 4 பஸ் எரியும். உன்ன மாதிரியே 2 பேர் எரிஞ்சுக்கினே ஓடுவானுங்க. அந்த அளவுக்கு டெரர் பீஸ்டா நானு. நீலாம் இன்னும் வளரணும் தம்பி, வளரணும். அப்படியா? போடா போய் சைக்கிள் நின்று போ. குட் மார்னிங். டேய் நில்லு. என்னடா இவனா மிரட்டி வச்சிருக்கானா? நீ அவனுக்கு வணக்கம் சொல்றா? வணக்கம். வணக்கம் சார். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார். டேய் இந்த காலேஜ்ல பிரின்சிபாலு லெக்சரரு யாருக்கும் பயப்படக்கூடாது. அவங்க அப்படிதான் வணக்கம் சொல்லு, போய் கேண்டீன்ல போய் வட வாங்கி வந்துட்டா அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் அப்படியே அசால்ட்டா இருக்கணும். அண்ணனை பார்த்தல பிரின்சிபாலே வந்தாலும் சைலண்டா போயிடுவாரு. அந்த அளவுக்கு டெரரு. பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் இயர் பையனா தைரியமா இருக்கணும். அங்க பாரு நம்ம பசங்களை பாரு, 1000 பேரு. இவர் யாரும் தெரியாம பேசிட்டுக்கடா. அவருனா அவ்வளவு பெரிய அப்பா டக்குறான். இல்ல கேக்குறேன், அவருனா அவ்வளவு பெரிய அப்பா டக்குறான். எமனோட எரும மாட்டை ஏர்ல பூட்டிட்டு இருக்கடா. பயப்படாத, மனசு தளர விடாத. நான் ப்ரொஃபசர்.
அப்படின்னு சொல்லி தான் ஊரை ஏமாத்திட்டு இருக்க. டேய் உண்மையாவே ஒரு சீனியர் இல்லடா, ப்ரொஃபஸர்ரா. உண்மையாலுமே ப்ரொஃபஸரா? ஆமாண்டா. அப்போ நான் செத்தனா? செத்த என் கதை முடிஞ்சிச்சு. கன்ஃபார்மா போராடுவோம் 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 போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். நாம யூத்தா இருக்கிறதுனால நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. பாப்போம். போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம். ஒன்னு அப்புறம் வச்சுக்கிறேன். போராடுவோம் போராடுவோம். ஜீவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மைசன் யா. அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல. டேய் நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் ஒரு இடத்துல நில்லேண்டா, உனக்காக தானே கத்திட்டு இருக்கேன். நான் ப்ரொஃபஸர்ப்பா. ப்ரொஃபஸரா பாப்பா? சரி போ. ப்ரொஃபஸர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு, என்ன மேட்ருன்னு தெரியலையே. சொல்லுங்க சார். ஜீவா நீ ஏன்பா இந்த பசங்க கூட எல்லாம் சேர்ற? பார்க்கறதுக்கு டீசெண்டா இருக்க. யார் நானா? ஆமா, காலையில தான் உங்க அக்காவை கூட மீட் பண்ணேன். ஓ, உன்னை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, புரிஞ்சுக்கோப்பா. அவ வருத்தப்படுறதுக்கே வாய்ப்பு இல்லையே. பட்டாங்கப்பா. ஆமா ஜீவா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்கப்பா. அவ கட்டுறா ஆமா அப்படின்னு நான் சொன்னாடா? இல்ல, நீ இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ல எல்லாம் கலந்துக்காதப்பா. என்ன, கிளாஸ்க்கு போ. ஓகே, ஒழுங்கா படிக்கணும். சரிங்க சார். கிளாஸ்க்கு போ. பார்ப்போம். பாய். கிரீம் என்ன சொல்லுதுன்னே புரியல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் சார் போராடுவோம். இப்போ என்ன சார்? ஒன்ல மச்சான், பிரின்சிபல் அமிச்சானா, காலில் விழுறான். நான் விடுவேனா? முடியாதுன்னு வந்தல. காலைல நம்ப முடியலையா? நம்புடா, நீ சொல்றத நம்பி தானே இங்க வந்து நிக்கிறேன். நான் சொல்றது நம்ம. அப்ப போராடலாமா? போராடுவோம் 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 இறுதி வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். மச்சான் மச்சான் மச்சான், பணமரத்துல வவாலா, பணமரத்துல வவாலா, ஜீவாவுக்கே சவாலா. டேய் அதெல்லாம் ஏன்டா சொல்ற? ஏண்டா உன் பேரை சொல்லணுமா? பேரு ஸ்டேஷன் பின்னாடி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவாங்கடா. ஐயோ, இப்ப பாரு. பணமரத்துல வவாலா, பணமரத்துல வவாலா, குமாருக்கே சவாலா. பாஸ் அது என் பேர் பாஸ். என்ன வம்பல மாட்டி விடுறீங்க? உங்க பேருக்கு மாறா? அப்ப போராடுவோம் போயிடலாமா? ஓகே ஓகே மச்சான், அதுவே போயிடலாம்டா. போராடுவோம் போராடுவோம். மச்சான் நீ கத்துனது எப்படினாலும் ஒரு 1/4 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்டிருக்கோம். ஒருத்தனுமே வரலையே மச்சான். வருவாங்க, பொறுமையா வருவாங்க, இல்லைன்னா வர வைப்போம். ஆமா மச்சான், நீ உண்மையிலே சரியான கெத்து. நீ ஒத்தாளா நின்று மொத்தாலையும் வர வச்சிருக்க பாத்தியா? ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இறுதி வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். யாரா போராடுவோம் கூட்டமா போராடுவோம் வந்து முன்னாடி வந்து நிக்கிறான்? இறுதி வரை போராடுவோம். என்னத்த பாக்குறேன்? போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் ரொம்ப லுக்குறான். இறுதி வரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். மச்சான் நீ போராடிட்டு இரு, நான் போய் ஒரு 15 பேரை கூப்பிட்டு வரேன். எங்க போறேன்? இங்க வா. நாங்களாம் இங்க போராடிட்டு இருக்கோம், நீ பாட்டு போயிட்டு இருக்க. காஸ்ட்லி சட்டை இடிக்காத, கீஞ்சிட போகுது. காஸ்ட்லி ஷர்ட்டா? நில்றா. நீ எது கூப்பிடுன்னு தெரியும், நான்லாம் வரமாட்டேன். எது கூப்பிடுறோம்? சிப்ஸ் கேட்க தானே? சிப்ஸி கிளியர் சின்டெக்ஸ் தாங்க. அது இல்லடா, ஃபீஸ் கட்டாதவங்க லிஸ்ட்ல நீலாம் இருக்கல்ல. ஃபீஸ் கட்டலையா? யார் சொன்னா? செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு நானா பண்ண முடியும்? சத்திய சோதனை. சரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நீ ஃபீஸ் கட்டல, வெளியே அமிச்சிட்டாங்கல்ல. நாங்களாம் அதுக்காக தான் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். நீ வந்து கலந்துக்கோ. பாஸ் உணவரத்தில் இருக்க முடியாது பாஸ், பாடி வீக்கு, என் பாடி தாங்காது. ஐயா இது இன்னும் வரதெல்லாம் இல்லை, உன்ற வரதும் தான். உனக்கு கரெக்டாக தான் இருக்கும். போய் தின்ட்டு நிற்கிறியா? ஸ்ட்ரைக் பண்ணதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஏன் கேண்டீன் பக்கம் பண்ண வேண்டியதானே? டேய் இவெல்லாம் நமக்கு தேவையாடா? டேய் கொஞ்ச நேரம் நில்றா. ஓகே நீ ஃபீல் பண்ணுறது கரெக்டு தான். நான் வந்தால் பிரச்சனை பெருசாகிட பரவாயில்லையா? அதுக்காக தான் நாங்கள் உன்னைய கூப்பிடுறோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு 60 பேர் இருக்கோம். நீ வந்து நின்று வச்சுக்கோங்க, ஒரு 150 பேர் நிற்கிற மாதிரி பிரமாண்டமாக தெரியும். அதுக்காக தான் கூப்பிட்றோம். என்ன கலாய்கிறியா? ஐயோ உங்களை போய் கலாய்க்க முடியுமாங்க? சார் எவ்வளோ பெரிய ஆளு, உங்களை போய் கலாய்க்கலாம் முடியுமா? சார் கூட போய் நின்று கொஞ்சம் சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்கன்னா. நீ இவ்வளோ பாசமாக இருந்தாலும் நானும் வரேன்.
நான் வந்தா வெயிட்டாக தான் இருக்கும். கையில் இருத்தியும் பாயில் இருத்தியும் பின்னாடி நின்று சாப்பிட்டு அப்புறம் வந்து ஃப்ரெண்டில் ஜாயின் பண்ணிடுறாங்க கூட. ஓகேவா தம்பி? நல்லா கத்துறா நீ. வரட்டா? பண்ணி 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 யாரா அவன்? சாப்பிடுறியா? டேய் விட்றா, நம்மளுக்கு கூட்டம் செஞ்சுல. பேட் கேர்ள். டஸ்ட்பின்ல போட தெரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் 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 இறுதி வரை பா. என்னமா போராடுறானுங்க? உள்ள ஒரு ஃபயர் வந்துருச்சு. அதை விடு, நீ நிஜமாவே இந்த காலேஜ் தான் படிக்கிறியா? ஐயோ கேட்டானே. யோ ஸ்ட்ரைக்லாம் பண்றேன், இப்ப கூட ஒத்துக்க மாட்டேன். இல்லையே, உன் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. உன் மேல பெரிய டவுட்டா இருக்கு. சரி அதெல்லாம் விடு. அங்க பாரு மணி என்ன பண்றாருன்னு. என்ன பண்ணிருக்கான்? நல்லா பாருடா. இந்த காலத்துல யாரா இவ்வளவு பொறுப்பா இருக்க முடியும்? இது பொறுப்பா? ஆமாண்டா. அவன் என்ன பண்றான்னு இப்படி சொல்லிட்டு இருக்க? ஐயோ காலையில ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் வந்து அவரும் கத்தி எல்லாரையும் கத்த வச்சு எல்லாரும் கத்துனதுக்கு அப்புறம் மனுஷன் டயர்ட் ஆகி படுத்து தூங்கிட்டாரு. இவருதான் ஏன் உண்மையான தியாகி. தியாகி தியாகி. போராடுவோம் 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 போராடுவோம். ஏண்டா இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இவங்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் பத்தியா? மூஞ்சில உணர்ச்சி வசப்படாதா? இதுடா இப்போ நீ அவனை அடிச்சு என்னடா பண்ண போற? இதுடா உங்க பாரு மச்சான், குழந்தை என்ன அழகா இருக்கு. பாலைவனமா இருந்த நம்ம வாழ்க்கைய பசுமையாக்குறதுக்கு கடவுளாம் கொடுத்துருக்கான் மச்சான். புரியாம பேசுறான்டா அவன். என்ன இப்ப உனக்கு? ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபிகர்லாம் வந்திருக்கு. சரி ஒண்ணு முன்னும் செம்ம ஃபிகர். சும்மா செதுக்கி வச்ச செல்லா மாதிரி இருக்குது மச்சான். அடங்கு. என்ன அழகு தெரியுமா? இங்க இருக்கிறது 2 3 தான் இருக்கு. எங்க நிறைய இருக்கு சொல்லுங்க. இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்ன வரணும் ஃபிகருங்கலாம். எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல நீ போடா. நான் கிளம்பறேன் போடா. நம்ம ஜோதி ராக்கியமா இல்லடா. வாடா. அதுக்கு ஏன்டா மார்ல அடிக்கிற? வலிக்குது இல்ல. போராடுவோம் 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 போராடுவோம். டேய் எதுக்குடா அடிச்ச? எதுக்கு அடிச்சனா? என்ன கேட்டான்னு கேள்றா. என்னடா கேட்ட? ஏன்டா இத்தனை பேர் இருக்காங்க? என்கிட்ட ஏன்டா அதை கேட்ட? டேய் நிறுத்திட்டு என்ன சொன்னான்னு சொல்றா. டேய் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? படத்துக்கு போலாமான்னு கேக்குறான்டா. மணி என்னாச்சு? 11 ஹால். கேட்கறேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாவது போயிருக்கலாம்ல. இடியட். என்ன பார்த்தா உனக்கு என்ன விளையாட்டா தெரியுதா? உனக்கு இங்க இருக்க இஷ்டம்னா நீ பாட்டு கிளம்பிடு. நான் உனக்காக மட்டும் போராடல, உன்ன மாதிரி ஃபீஸ் கட்டாம இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கத்திட்டு இருக்கேன். என்னடா புசுக்குன்னு கோவப்பட்ட? கோவம்லாம் பல்லடா, உண்மையா தான் சொல்றேன். எனக்கு உண்மையா இருக்கிற 4 பேர் கூட இருந்தா போதும். உனக்கு இருக்க பிடிக்கல, இப்பவே போயிடு. என்னடா ஒரு விளையாட்டுக்கு பேசினதை போய் சீரியஸ் எடுத்துக்கிட்டு? சாரிடா. போராடுவோம் 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 போராடுவோம். லுக் ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். அது தெரியாதனால தான் இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் சொல்றதை கேட்கலனா உங்க எல்லாருக்குமே டிசி கொடுக்க வேண்டியது இருக்கும். டிசியா? தாங்க சார். என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்குலாம் நாங்க யாரும் பயப்பட மாட்டோம். இங்க பாரு, உங்க அம்மாவோட முகத்துக்காக தான் சார் பாத்துட்டு இருக்காரு. நீ இந்த காலேஜ்ல இனி எந்த காலேஜ்லயுமே படிக்க முடியாம பண்ணிடுவாரு, ஜாக்கிரதை. தோடா வந்துட்டு அது சொல்றதுக்கு. ஏய் கூல் மகேஷ், கூல். இப்போ என்ன சொல்றீங்க? ஃபீஸ் கட்டாத பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளவு டைம் தான் கொடுக்கறது? அதான் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்காக காலேஜ் விட்டு வெளியே போக சொன்னா எப்படி சார்? அதுல என்ன நியாயம் இருக்கு? இங்க பாரு சிவா, இந்த காலேஜுக்குன்னு கரஸ்பாண்டன்ட் ஒருத்தர் இருக்காரு. இந்த காலேஜுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க முடியாது, தெரியுமா? யாருக்காகவும் மாத்திக்க வேணாம் சார். ஆனா இந்த காலேஜோட எல்லாமா இருக்க எங்களுக்காக மாத்திக்கலாம்ல. அதுல எதுவும் தப்பு இல்லையே. சிவா, நீங்க சொல்றதெல்லாம் எங்களால கேட்க முடியாது. கேட்க முடியாதுன்னு கேட்கிற வரைக்கும் இப்படிதான் சார் பண்ணுவோம். எங்க போராட்டம் தொடரும். என்ன சிவா, மிரட்டி பாக்குறியா? மிரட்டல சார். நீங்க மிரட்டினா நாங்க மிரள மாட்டோம்னு சொல்ல வரேன். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரைக் பண்ணாம எல்லாரும் டிஸ்பர்ஸ் ஆயிடுங்க. இல்லாட்டி பண்ணா நான் டிசி கொடுக்க ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும். டிசி கொடுத்து எல்லாரும் அனுப்பிச்சீங்கன்னா அப்புறம் காலேஜ் யாரை வச்சு நடத்துவீங்க? பிரின்சிபல் டவுன் டவுன், பிரின்சிபல் டவுன் டவுன், பிரின்சிபல் டவுன் டவுன், பிரின்சிபல் டவுன் டவுன், பிரின்சிபல் டவுன் டவுன்.